இன்னைக்கு எபிசோட்ல ரோஹிணியும் மனோஜும் பணம் வந்த சந்தோஷத்துல வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்க. வீட்டில் இருக்கவங்களும் இப்போ எதுவும் விசேஷம் இல்லையே, இப்போ எதுக்கு ட்ரெஸ்ன்னு கேட்குறாங்க. ரோஹிணியை எங்க அப்பா 15 லட்சம் பணம் அனுப்பியிருக்காரு, அதனால தான்னு சொல்றா. அதுக்கு முத்துவும் அவரு தான் ஜெயிலில் இருக்காரு, ஜெயிலில் என்ன பேங்க் வச்சிருக்காங்களான்னு கேட்குறான். ரோஹிணியும் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே மாமா கிட்ட அப்பா கொடுத்து வச்சிருந்தாருன்னு சொல்றா. மீனாவும் அதை அவர் வரும்போதே எடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லைன்னு கேட்குறா. ஃப்ளைட்ல அவ்வளோ பணம்லாம் எடுத்துட்டு வர முடியாதுன்னு ரோஹிணி சொல்றா. விஜயாவும் அவன் பொண்டாட்டி வீட்டில இருந்து எதுவும் பணம் வரல, அதான் இப்படி பேசுறான்னு சொல்றாங்க. முத்துவும் மனோஜ் கிட்ட நீ எடுத்துட்டு போன பணத்துல பாதி வந்துடுச்சு, இது அப்பா கிட்ட கொடுத்துருன்னு கேக்குறான். அண்ணாமலையும் பணத்தை எடுத்துட்டு போனது வேற பொண்ணு, இந்த பணம் ரோஹிணி அப்பாவோடது, அதை நாம வாங்குறது ரொம்ப தப்புன்னு சொல்றாரு. மனோஜும் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் இந்த பணத்தை வச்சு பிசினஸ் பண்ண போறேன், பிசினஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றான். ரோஹிணியும் என் அப்பா இன்னும் 15 லட்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு, இனிமே வீட்டு செலவுக்கு மத்தவங்களை விட 2 மடங்கு அதிகமா பணம் தரேன்னு சொல்றா. அண்ணாமலை மனோஜ் கிட்ட இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்னு கேக்குறாரு. மனோஜும் இன்னும் எதுவும் முடிவு பண்ணலன்னு சொல்றான். அண்ணாமலையும் இந்த முறையாவது நல்லா சாமர்த்தியமா ஏதாவது பண்ணுன்னு சொல்றாரு. முத்து மனோஜ் கிட்டவும் மாமனார் உனக்காகவே இந்த பணத்தை அனுப்புனாரான்னு கேக்குறான். முத்து மீனா கிட்ட ரோஹிணி அப்பா பணம் அனுப்புனதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேக்குறான். இதுல வேற ஏதோ இருக்கு, 2 பேரும் சேர்ந்து ஏதோ மறைக்கிறாங்கன்னு முத்து சொல்றான். இந்த பணத்தை பார்லர் அம்மாவோட அப்பா தான் கொடுத்திருக்காருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு முத்து சொல்றான். வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறாங்க. விஜயா ரோஹிணிய ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க. முத்துவும் இன்னும் 48 நாள் விரதம் முடியல, காப்பும் கலட்டல, பரிகாரம் பலிக்காம போயிடும், மீதி வர வேண்டிய பணமும் வராம போயிடும்னு முத்து சொல்றான். விஜயாவும் விரதம் கெட்டு போயிடும்னு சொல்லி ரோஹிணி பிளேட்ல இருக்க முட்டையை எடுத்துட்டு அவளுக்கு சட்னி வைக்கிறாங்க. முத்துவும் மனோஜ் பிளேட்ல இருந்து முட்டை எடுத்து அவன் சாப்பிட்டான். மனோஜும் பரவாயில்ல நான் வெஜ்ஜே சாப்பிட்டுக்கிறேன், என் அக்கௌண்ட்ல தான் 15 லட்சம் பணம் வந்திருக்குல்ல, எல்லாரும் வாயடைக்கிற மாதிரி பிசினஸ் பண்ணி காட்டுறேன்னு சொல்றான். விஜயாவும் மனோஜ் கிட்ட உன் மாமனார் வெளியில இல்லைனாலும் உனக்காக 15 லட்சம் பணம் அனுப்பியிருக்காருன்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.